வணக்கம் சார். பசுமை விவசாயம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் சார். இப்போ நீங்க இந்த இந்த இதுல திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து இந்த உழவர் சந்தையை நீங்களும் ஒரு பொன்னரசு சாரும் வந்து இது பண்றீங்க, இதை வந்து ஏற்பாடு பண்றீங்க. இது கூட வந்து சாரும் வந்து அவருடைய மகேஷ் சாரும் வந்து முக்கியமான அவருடைய அந்த பங்களிப்பு வந்து இதுல இருக்கு. இப்போ இது வந்து நீங்க எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஒரு எண்ணம்? ஒரு நாள் கிரீவன்ஸ் டே மீட்டிங்ல கலெக்டர் ஆஃபீஸ்ல பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே எல்லாரும் எப்பயும் பேசுற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பொன்னர் சார் வந்தாரு. என்ன சார் எல்லாம் நல்லா ஆர்வமா எல்லாம் பேசுறீங்க மீட்டிங்ல எல்லாம், நம்ம இயற்கை விவசாயிங்களுக்கு ஒரு இது பண்ணா நல்லா இருக்குமே. நான் கூட இயற்கை விவசாயி தான் சார், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், பொருட்களை நம்ம கூவி தான் வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். சரி, அப்போ நம்ம ஒரு சந்தை மாதிரி என்ன பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. அப்புறம் உடனே மகேஷ் சார் வந்தார். அவரும் அந்த மீட்டிங் ரெகுலராக அவரும் மீட்டிங் அட்டன் பண்ணுறவர். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் 3 பேரை சேர்ந்தோம். அப்புறம் அவரை யோசனை பண்ணோம், சரி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு அழைப்பு கொடுத்து ஒரு நாள் கூடுவோமே அப்படின்னு சொல்லி கூடணும். அப்படி கூடுனதான் இந்த இடத்துல தான் கூடணும், இந்த உழவர் சந்தையில தான் உட்காந்து பேசுவோன்னு உட்காந்து பேசணும். பேசின உடனே அப்புறம் ஒரு 15-20 பேர் அப்படின்னு நம்ம சேர ஆரம்பித்தோம். அப்படி இந்த 15-20 பேர் வரலாம் ஒரு மீட்டிங் போட்டு நம்ம இது மாதிரி ஒரு சந்தையை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிடி மார்க்கெட்டிங் போய் பார்த்தோம். அவங்கள பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு நேர சொல்லுங்க. விஜயகுமார் வந்துட்டாரு. அப்புறம் குமார்னு ஒரு நண்பர், அது வெற்றி, ஒரு ரங்கநாதன் சொல்லி சாரு, இவங்களும் கொஞ்சம் முக்கியமா அப்படி ஒரு பெருந்தல் அப்படி உக்காந்தோம். அப்புறம் வர ஒவ்வொரு ஆட்களா வர ஆரம்பிச்சுட்டாங்க. பின்னடைவுல ஒரு மணிவண்ணன் சார்லாம் வந்தாரு. அங்க சரவணன் அவரு புடலங்கா ஸ்பெஷல் சொல்லுவோம் நாங்க. அவங்க அப்பா வந்திருந்தாங்க மாஸ்டர். அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்தாரு. அப்படியே ஒருத்தரா இணைஞ்சிட்டோம். சந்தானம் சார் இங்க பக்கத்துல தலக்காஞ்சேரியில இருந்து அவரு வந்தாரு. அப்படியே எல்லா விவசாயிகளும் கொஞ்சம் கும்பலா சேர ஆரம்பிச்சோம். அப்படி சேர்ந்த உடனே நாம இது உருவாச்சு சார். அப்படிதான் உருவானது. அப்போ வந்து அதிகமா என்ன சேல் பண்றாங்க விவசாயிகள்? இது ஆர்கானிக் பொருட்கள் தான். அடுத்தது வந்து இன்னொன்னு சொல்லணும் என்னன்னா, நாங்க எல்லாருமா சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்தோம். இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ நீங்க வந்து அதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஓகே உடனே ஒத்துக்கிட்டு எல்லா அக்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாரும் ஒத்து வச்சாங்க. எல்லாரும் வந்தாங்க. ஆல் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், மார்க்கெட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் வந்தாங்க. ஏப்ரல் 13, 2025 இதை கலெக்டர் தான் இதை துவக்கி வச்சாரு. நல்லா சிறப்பா நடந்தது. அன்னைக்கு ஒரு 33 விவசாயிகள் நாங்க வெற்றி ஒரு 33 விவசாயிங்க நாங்க வந்து அதை சேர்ந்தோம். 33 விவசாயிகள் சேர்ந்து இங்க கடையை ஆரம்பிச்சோம் சார். அதிகபட்சம் அரிசியும் காய்கறிகளும் நல்ல விற்பனை ஆகுது. நண்பர் இங்க சாய்ராம் அவங்க வந்து நெய், அவங்ககிட்ட அதிகமா நெய், தேன் அந்த ஐட்டம்ஸ் அவங்க வைக்கிறாங்க. அந்த வெங்கடேசன் ஒரு தம்பி இருக்காரு, அவரும் தேன் வியாபாரம் பண்ணுவாரு. பரணிதரன் சார் இருக்காரு, அவர் எங்களுக்கு முக்கியமானவர். அவர் வந்து காய்கறி நிறைய கொண்டு வருவார். இப்ப மழைனால அவருக்கு காய்கறிகள் குறைவாயிடுச்சு, அவங்க கொண்டு வருவாரு. பாரம்பரிய அரிசி வகைகள் நிறைய வச்சிருக்கிறோம் சார். எல்லா ரகமான அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15-16 ரகங்கள் இங்க இருக்கு. நடைமுறையில நம்ம கிட்ட ஒரு வரவேற்பு மக்கள்கிட்ட எது இருக்கோ அதை நம்ம வச்சிருக்கிறோம். மாத்திரம் இல்லைங்க, கூட சில புதுசாவும் சில நிறைய இடத்துல இல்லாத வெரைட்டிஸ் கொண்டு வந்து இவர் கூட வந்து குமார் அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்பெசிபிக்கான சில வெரைட்டிஸ் அது யாருக்கிட்டையும் இருக்கிறது இல்ல. ஒரு பாலசுப்ரமணியன் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த கோவிந்த போக் அப்படின்னு, அது பெங்காலோட வெஸ்ட் பெங்கால் வெரைட்டி. அது சொல்லுங்க சார். அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், அதாவது வந்து விவசாயிகளுக்கு அவங்களுடைய விளைபொருளை வந்து, அதாவது இயற்கையா ஒரு ஃபுட்டை வந்து கொடுக்கறது கஷ்டம். கண்டிப்பா வரும். அதாவது எப்படின்னா இயற்கையா வந்து ஒரு ஃபுட்டை கொடுக்கறது இந்த காலத்துல கஷ்டம். ஏன்னா எல்லாருமே ரசாயனத்தை ஊரத்துல வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு வந்து அந்த இயற்கை விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக நீங்க பண்ணிருக்கிற இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால இது வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வந்து பசுமை விவசாய சேனல் சார்பில் இந்த பொங்கல் நல்லாளில் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்த அவங்க கலெக்டர் ஐயா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து விவசாயிகள் சார்பில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
கண்டிப்பா சார். இதுக்கு முக்கியமான அவரும் ஒரு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய பொன்னரசு சாரும் வர்றேன். பொன்னர் சார் அப்படியே எடுத்துட்டு வாங்க, அதான் அப்படியே எடுத்துட்டு வாங்க சார். இதுக்கு வந்து எப்படின்னா இது ஐயா அவர் பொன்னரசு சாரும் வந்து இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரணகர்த்தா. வித்துட்டவர், ஏன்னா வித்துட்டவர் வித்திட்டவர் அவர் தான். நீங்க சொன்ன வந்து எப்படின்னா ஒரு விவசாயிகளுக்கு வந்து நல்லது நடக்குது, அதே நேரத்துல வந்து இதை வாங்குறவங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து வாங்கிட்டு போறாங்க. ஆமா சார், ரெகுலர் எல்லாமே கஸ்டமர். வந்து எப்படின்னா ஆர்கானிக்கா அவங்களுடைய ஃபார்ம், அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே அவங்க அந்த விசிட் வச்சிருக்காங்க. நீங்க வேணா எங்க ஃபார்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்க வந்து சொல்றாங்க. அதனால இது வந்து எப்படின்னா ஒரு இயற்கை விவசாயத்தை வந்து அதை வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போற ஒரு வழியை வந்து இப்போ நம்ம விவசாயிகள் எல்லாருமே திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து எப்படின்னா நம்ம கிடைச்ச வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இது. அதனால இந்த பசுமை விவசாயம் சார்பில் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்களை எல்லாருமே தெரிவிச்சோம். சார் எங்களுக்கு அடுத்து நாங்க பொங்கல் வைக்க போறோம். உங்க டீம் நீங்களும் வந்து எங்க கூட கலந்துக்கிட்டீங்கன்னா பொங்கல்ல நல்லா இருக்கு. இன்னொரு தடவை சொல்றேன் சார். என் பேர் வந்து கணேசமூர்த்தி சார். ஊர் சார் அரும்பாக்கம், திருத்தணி கிட்ட இருக்குங்க. அரும்பாக்கம்ன்ற வில்லேஜ். அங்கே வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம வந்து இயற்கை விவசாயம் தான் முழுக்க முழுக்க. எந்த இதுவும் நம்ம காம்ப்ரமைஸ் கிடையாது. அது அப்படியே தான் இருக்கும். விளைச்சல் எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். விவசாயத்தில் இயற்கை விவசாயம் விளைச்சல் குறைவு தான். ஆனால் நம்ம அதை ஓரளவுக்கு மார்க்கெட்டிங் வந்து இங்கே வர்றதுனால இந்த மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்ல விலை கிடைக்கிறதுனால, நேரடியாக விற்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. அதில் பண்றோம். முதல்ல 60,000 ரூபாய் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. முதல் சந்தை இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் நாங்க தொட்டு இருக்கிறோம் ஒரு நாள் வியாபாரம். இன்னும் கொஞ்சம் கூடுதல் விளம்பரம், மக்களுடைய எழுச்சி இருந்ததுன்னா இன்னும் கூட நல்லா வரும், நல்லா இருக்கும். அதாவது பல பேர் வந்து இந்த இயற்கையில விளைவிச்ச பொருள், அரிசி ரகங்கள், காய்கறி ரகங்கள், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து எங்க கிடைக்குன்னு வந்து தேடுறாங்க. பல பேர் தேடுறாங்க. என்னுடைய அந்த இது தொலைபேசியில வராங்க, உங்களுடைய இதுலயும் தொலைபேசியில வராங்க. இப்போ அந்த மாதிரி வரும்போது இன்னும் பலருக்கு வந்து எப்படின்னா அது எங்க இருக்குது, அதாவது உங்க குடும்ப தலைவர்கள் அவங்க எல்லாம் வந்து நம்ம இந்த விவசாய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த சென்னையில இருக்கிறவங்க. அவர் பேர் ரங்கநாதன். என்னன்னா இயற்கை பொருள் வாங்குறதுங்களே கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இது இயற்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை நாங்க இப்ப என்ஷூர் பண்ணிடுறோம். என்னன்னா இந்த காம்பவுண்ட் உள்ள இருக்கிறது எல்லாமே இயற்கை தான் அப்படிங்கறத என்ஷூர் பண்ணிடுறோம். நாங்க என்ஷூர் பண்ணிடுறோம் உங்க சார்பா. இயற்கை இல்லாததை நாங்க எதுவும் அனுமதிக்கிறது இல்லை. அதுதான் எங்களுடைய வெற்றிக்கு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு சிறப்பா இருக்கு. ரெண்டாவது வந்து அவர் வந்து பேர் சொல்லுங்க. என்னோட பேர் மகேஷ்ங்க, ஊத்துக்கோட்டை பகுதியில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் சார் ஃபீல்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கோப் சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து அத்தன்டிகேட்டடாக வந்து அவர் ஃபீல்டு வந்து நேச்சுரல் ஃபார்மிங்காக பர்மனன்ட் வந்துடுச்சு. பர்மனன்ட் ஆர்டர் வந்துடுச்சு. அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ண இருக்காங்க. ரெண்டாவது அது மாத்திரம் இல்லாமல் வந்து ட்ரைனிங்ஸும் நிறைய வந்து அவங்க சார் பேரு சந்தானம். அவர் சார் ஃபீல்டுக்கு தராங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன் அவர் பேரு. ரங்கநாதன் பேரு. நாங்க விவசாயம் பண்றவங்களோட இல்லாம இயற்கை விவசாயத்துக்கு உண்டான இடுபொருட்களை மெயினா சப்ளை. என்ன உரம்னு சொல்லுங்க. சத்தம் கம்மியாகும். சத்தம். இயற்கை விவசாயத்துக்குன்னா மெயினாக வந்து வெர்மி கம்போஸ்ட் நாங்கள் தயார் பண்ணுறோம். வெர்மி கம்போஸ்ட்டுங்கிறது வந்து பல விதத்தில் இருக்குது. நாங்கள் சாணியில் மட்டும்தான் பண்ணுறோம். அதுதான் எங்களுடைய சிறப்பு. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் இன்றைக்கி விலையேற்ற முடியல. இருந்த விலைக்கு கொடுத்துட்டு அங்கே ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். சார் உங்கள் பேர்? உங்களுடைய பேர் ரங்கநாதனுங்க. ரிட்டையர்டு. உங்களுடைய ஃபோன் நம்பர்? என்னுடைய ஃபோன் நம்பர் 9382121904. சார் என்னுடைய பேர் சந்தானம் சார். திருவூர் நகரம் பக்கத்தில் கல்லகாஞ்சி கிராமத்தில் இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து உழவர் சந்தையில் நம்ம இயற்கை விவசாயம்லாம் சந்தை பண்ணுறோம். இது வந்து 10வது மாதமாக நடைபெறுது. இது நேரத்தில் சொல்லக்கூடிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் 10 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம விளைவிக்கிற பொருளை நேரடியாக மக்களுக்கு விற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காத ரொம்ப நாள் கனவாக இருந்தது. இது வந்து நம்ம உண்மையாகவே இயற்கை விவசாயம் பண்ணுறோம். நம்ம பொருள் நிறைய நுகர்வுகள் பொதுமக்களை வாங்கி போய் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கனவை இப்போ தான் ஒரு 10 மாதமாக தான் நாங்கள் அந்த கனவு நினைவாகி நிறைய விற்றுருக்கோம். நேரடியாக எங்கள் இயற்கை விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நேரடியான தொடர்பு ஏற்பட்டு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே நாங்கள் பாரம்பரிய ரகங்கள்லாம் பண்ணுறோம். கருப்பு கவனி,
மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, தூய நெல்லி எல்லாம் பாரம்பரிய ரகங்கள், வாழைப்பழ ரகங்கள் எல்லாமே இயற்கையாக பண்ணிக்கிறதுனால நிறைய பேர் சந்தோஷமாக வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இது நிறைய வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் தான் சொல்லலாம். ஏன்னா சொல்லுங்க நம்ம கஷ்டப்பட்டு வந்து இத இப்போ வந்து எல்லாரும் இந்த மாதிரி ஒண்ணு இருக்குதுன்னு மணிவண்ணன் பல விவசாயிகளுக்கு இருங்க, தெரியும். இருங்க. அவர் எனக்கே முடிச்சு. தெரியாது சரி, சார். முடிச்சு. ஆரம்பத்துல அவர் பொன்னரசு சார் வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு வந்து இந்த 10 மாதிரி மாசம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, அவர் இருக்கக்கூடிய விவசாய குரூப்ல நான் இருக்கேன். அவர் வந்து அந்த மெசேஜஸ் வந்து அவர் வந்து எனக்கு வச்சுட்டே இருப்பாரு. சண்டே வந்து வரணும்னு பார்த்துட்டு இது முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு வந்து கண்டிப்பா வேற மத்த வேலையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு நம்மளை பத்தி வந்து பெரிய பல பேருக்கு மைல்கல்லாதான் தெரியணும். ஆமா, நிறைய பேர் வராங்க. நுகர்வோர்களுக்கு எங்க கிடைக்குது, அதாவது வந்து ஆர்கானிக் கிடைக்குதுங்கிறது மெயினா இல்லை. இயற்கையான பொருள் தான் கிடைக்குதாங்க வாங்கி என்ஷூர் பண்றதுக்கு இந்த இடம் சிறந்த இடம் ஒரு ஸ்டாண்டர்டான இடம். அண்ணா வந்து மணிவண்ணன் யார் வேணாலும் இதனுடைய டைமிங் வந்து காலையில வந்து 8 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி. கேள்வியே 6 மணி கேட்க வரை. அந்த அளவுக்கு சிறப்பான பொருட்கள் ஆமா நாம சார். வியாபாரம் பண்ணிட்டு அதான் சார் டைமிங். இப்போ ஒருத்தர் சென்னையில இருந்து வராருன்னு வச்சுக்கோங்க. அவரு வந்து காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் எத்தனை மணி வரைக்கும் வாங்கிடுவாரு? 6 மணி வரையில 6 மணி 6 மணி வரை. 8 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கடை இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சார் இது அது கடையில மாத்திரம் இல்ல. பொருளே இல்லைனாலும் நாங்க இருப்போம் சார். ஆமா. என்ன ரீசன் கண்டிப்பா அவ்வளவு ஃபாஸ்டா தீர்ந்து போகுது எல்லாமே. கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். முடிச்சிட்டேனா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். பொருள் வித்துட்டாலும் நாங்க போக மாட்டோம். 6 மணி வரைக்கும் இருப்போம். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவோம். வர்ற கஸ்டமரை நம்ம மறுபடியும் அவங்கள தேடி வந்தோம் உண்மை இல்லைன்னு கூடாது. இல்லைனாலும் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, தீர்ந்து போச்சு, உங்க நேரம் அடுத்த முறை வாங்க, கண்டிப்பா எல்லாம் தரும். சந்தோஷம். இன்னொரு சிறப்பான சந்தோஷம் என்னன்னா வாங்குறவங்க திரும்பி வந்து வாங்குறாங்க. ரிப்பீட்டட் தான். உண்மையிலேயே வந்து இது ஒரு ஆமா. வெற்றியே வந்து மெயினான வெற்றி அது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அதுதான் வராங்க சில முக்கியமான பேர். விஷயம். ஆமா. அவங்க தான் ரிப்பீட்டட் கஸ்டமர். கடை கொஞ்சம் லேட்டா 10 மணிக்கா தான் வந்து பொருள் எடுத்து வரேன். அது வரைக்கும் ஒரு 2 பேர் காத்து இருக்காங்க. கண்டிப்பா. வாங்க நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் நல்லா இருக்கு, நீங்க வர வரை வெயிட் பண்றோம். சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃபோன் பண்றாங்க அந்த சார். மாதிரி முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்றாங்க. வந்து வாங்கிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு நுகர்வோருக்கு நல்லா பிடிச்சு போயிருக்கு. நல்லா நம்பிக்கை வந்து. கண்டிப்பா. முந்தா நேற்று வந்து சாருடைய ஃபீல்டுக்கு போயிருந்தேன். ஊத்துக்கோட்டை பக்கத்துல, அதாவது வேர்க்கடல போட்டுருக்காரு. அது அதாவது பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. அவருக்கு எந்த அளவுக்கு விவசாயத்தை பத்தி தெரியுமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு. நல்லா இருக்கு. அதுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. அவரும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எண்ணெய் ஆக்கி விற்க சொல்லியிருக்கேன். ஆமா, மதிப்பு முக்கியமா எண்ணெய் ஆக்கி விற்க சொல்லியிருக்காரு. போன வாட்டி திட்டினேன் சார், விட்டுட்டாரு சார் வேஸ்டா. நான் என்ன சொல்றேன்னா, எண்ணெய் இல்ல சார் இங்க மார்க்கெட்ல. அதாவது வந்து திருவள்ளூருக்கு வரணும்னா இப்படிதான் வரணும். இப்படி போய் சுத்தின நேர்கல்ல போட்டு எடுக்கிறதே கஷ்டம். அது அவர் பண்றாருன்னா அது பெரிய விஷயம் சார். சந்தையினுடைய மக்களுடைய ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு அதையும் சொல்லிடுறோம் உங்களுக்கு. கண்டிப்பா தங்கள்கிட்ட விளைஞ்ச பொருளை மட்டும்தான் இங்க கொடுங்கிறது எங்களுடைய இன்னொரு அதீதமான ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பா முக்கியமான விஷயத்தை சொல்லிருக்கீங்க. ஏன்னா நாங்க சர்டிஃபிகேட் வாங்கின பர்பஸே இதுதான். இப்போ என்கிட்ட இன்னைக்கு அவரைக்காய் எக்கச்சக்கமா இருந்தது, வேற வழி இல்லை, நீ கொண்டாந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வெளில மார்க்கெட்டுக்கு போறதுக்கு மெட்ராஸ் போகலாம். கண்டிப்பா. பட் அது எனக்கு தேவையில்லை. நான் சொல்ற விலைக்கு வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறவங்க நீங்க வாங்கி. ஆமா சார், பார்த்தேன் நான். இப்ப கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துல வந்து வித்து போச்சு. முடிச்சிட்டீங்க. ஆமா. பரங்கிக்காயும் அவரைக்காயும் வித்துட்டாரு. விற்கணும்னு நினைச்சா விற்கலாம், அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஒரு சந்தோஷமா சமாச்சாரம் அதை பண்ணிட்டோம். அதாவது என்னன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதையும் சிறப்பா சொல்லிடுறேன். யாருமே அடுத்தவங்க பொருளை வாங்கி வைக்கிறது இல்லை. யாரோ ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது சொந்தமா விலை வச்சு சொந்தமா விலை வச்சதை மதிப்பு மட்டும்தான் கூட்டி முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யும். கண்டிப்பா தான் விளைவிக்கக்கூடிய அந்த இதை தான் கொண்டு வந்து இவங்க வந்து சார் இப்போ எள்ளு வெறிக்கிறோம், வேர்க்கடலை போடுறோம். அதை வந்து காய வச்சு எள்ளு நல்லெண்ணெயாவும் வேர்க்கடலை கல்லெண்ணெயாவும் தான் விற்கிறோம். அது நெல்லு பயிர் பாரம்பரிய கருப்பு கவுனி, தூய மில்லி, சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா அதையும் மதிப்பு கூட்டி தோல் உரிச்சு பாலிஷ் பண்ணாத அன்பாலிஷ் ரைஸா விற்கிறோம். அன்பாலிஷ். அது மாதிரி நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து அது வந்து கைக்குத்தல் அரிசி கைக்குத்தல் அரிசல் மாதிரி இருக்கு. இதே எங்களுடைய முக்கியமான சிறப்பே அதுதான். ஒன்று நாங்கள் விற்கிற பொருள் வந்து எங்களுடைய சொந்த பொருள். ரெண்டாவது மக்களுக்கு விருப்பமான பொருள் என்ஷூர் பண்றோம். இதுதான் மெயினா எங்களுடைய சந்தையினுடைய குறிக்கோள். கண்டிப்பா பொங்கல். ஓகே.